இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்க தான் நாங்கள் இந்த திருவிழாக்க பிளானை போட்டு வந்தோம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. நாங்கள் ஒரு 4 நாளுக்கு ரைடாக பிளான் போட்டு வச்சிருந்தோம். அதில் 2 நாள் பனங்காட்டில் நடக்கிற இந்த பனை திருவிழாக்கு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ப்ரோவும் பிளான் போட்டு வச்சிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அங்கே நைட் ஸ்டேலாம் பண்ணுறதுக்கு டென்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு 28ஆம் தேதி மார்னிங் ஒரு 8 மணிக்கே கிளம்பிட்டோம். போகிற வழியில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த திருவிழா நடக்கிற இடத்துல போயிட்டு ரீச் ஆனோம். அடிக்கிற வெயில நல்ல வேலை ரைடிங் கேஸை நம்ம ப்ரோ வீட்டில் வச்சதுனால நல்லதா போச்சுன்ட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லி ஆகணும். நான் ரொம்ப நாள் ரைட் பண்ணாமல் இருந்ததுனாலையோ அண்ட் தென் நம்ம பீப்புள் கூட கனெக்ட் ஆகாமல் இருந்ததுனாலையோ என்னன்னா அங்கே இருக்க அவ்வளோ ஜனத்தை பார்த்த உடனே அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே போட்டிருக்க அந்த ஃபெஸ்டிவலை பற்றி. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்னடா பண்ணுறது சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான் எனக்கு அவ்வளோ பீப்புளை பார்த்த உடனே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே திடீர்னு வரக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் அது ஏன் மேலே தான் மிஸ்டேக்கு. அந்த மாதிரி யாரும் இருக்காதிங்க ஓகேவா. நிறைய பேர்கிட்ட பீப்புள் கூட கனெக்ட் ஆகுங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்காமல் கண்டிப்பாக வெளியே வந்துருங்க. ஏன்னா வெளியே நடக்கிற விஷயத்த ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்போ தான் உலகம் எப்படின்னு சொல்லிட்டு புரியும். அப்புறம் ஒரு 12 மணிக்கா ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து குடத்துல கல் எடுத்துக்கிட்டு ஒரு தனியான ஒரு பனை மரத்தில் படையல் போடுறதுக்காக இடத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா படையல் போடக்குள்ள அங்கே ஆள் நிற்கிறாங்களோ இல்லையோ இந்த கேமரா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக துணுக்கா தெரியுது. ஏன்னா அங்கே நிற்கிற தலையை விட கேமரா தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரியுது. அப்படியே அங்கே சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்லாம் நடத்தினாங்க. அதை பார்த்துட்டு மதிய உணவுக்கு பிரெஞ்சு சாதத்தை போட்டாங்க. பிரெஞ்சு சாதத்தை சாப்பிட்டு தனியாக நானும் ப்ரோவும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கதையை பேசிட்டு நெக்ஸ்ட் என்ன பிளான் இல்லைன்னு சொல்லிட்டு பிளானை போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் நிகழ்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அங்கே போயிட்டு பார்த்துட்டு ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக சன்செட் ஆச்சு. அந்த சன்செட்டை பார்த்துட்டு ஒரு பனை மர கூடாரம் ஒன்று இருந்துச்சா அந்த கூடாரத்தில் போயிட்டு உட்காந்துட்டோம். ஏன்னா மாவேலி இன்னைக்கு தான் சுத்த போகிறேன்னு சொல்லிட்டாங்களா. நாங்கள் கூட நாளைக்கு தான் சுற்றுவாங்க. சரி அதனால நைட்டு டென்ட் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு அந்த மாவேலியை பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் பிளான். அதான் இன்னைக்கே மாவேலி சுற்றுறேன்னு சொல்லிட்டாங்களா. அதனால நாங்களும் ஒரு 6 மணிக்கு அந்த கூடாரத்துக்கு மேலே வந்து உட்காந்தோம். 6, 7 ஆச்சு, 7, 8 ஆச்சு. ஆளெல்லாம் ப்ராப்பராக நிற்க வச்சுட்டு அவங்க கிட்ட அந்த மாவலிலாம் கொடுக்கறதுக்கு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா மாவலி சுத்த போகிறது 1-2 பேர் கிடையாது, 100கணக்கான பேருக்கு மேலே மாவலி சுற்றுவாங்க. சரி அதனால ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க இது படக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அலைன் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் டைம் ஆயிடுச்சு. ஃபைனலி ஒரு 8:30 மணி பார்க்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா மாவலி சுத்த ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதுவும் கரெக்டாக அந்த டைமில் லைட் நிறுத்த உடனே ஒரு வேற லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸ். இது நான் ஃபோனில் சொல்கிறத விட நீங்கள் இந்த நேரில் பார்த்துருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தெரியும். அதுவும் நாங்கள் இந்த கூடாரத்து மேலே நின்று அந்த ஹோல் வியூவும் பார்க்கக்குள்ள சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இதில் ஜாயின் பண்ணி நாங்களும் மாவலி சுற்றலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். பட் ஆனால் அங்கே சுற்றுற ஃபீலை விட நீங்கள் இடையிருந்து இதை பார்க்குற ஃபீல் அல்டிமேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கங்க. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு கீழே போனவொடனே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கும் பார்த்தீங்களா. ஒருத்தவங்க கிட்ட வாங்கி நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுற்று சுற்றினேன் என் ஆசைக்காக. நாங்களும் 2 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு வந்தது. பட் இன்னைக்கே மாவலி சுற்றுறதுனால நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா மிச்ச நாளில் வேறு எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான்.